உங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ஏன் அப்படிங்கிற உண்மைதான் பிரபஞ்சம் இங்க உடைக்க விரும்புறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப ஒரு சூழ்நிலையால பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல விரும்புறாங்க. இல்லைன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது அவங்க சொல்றது இல்ல. பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புறது. அவங்க கிட்ட ஏதோ ஒரு பொய்த்தன்மை இருக்கு. டிஸ்ஹானஸ்டி. அவங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட பேசாம இருக்கிறது அவங்களுக்கு பெரிய பாரமா இருக்கு. ஆனா அவங்க கிட்ட இருக்க ஒரு நேர்மையின்மை. அந்த தன்மை தான் இன்னுமே அவங்கள தடுத்துட்டு இருக்கு. இல்லைன்னா இங்க பாத்தீங்கன்னா, பை லையிங் ஐ ரிப்ட் அஸ் அபார்ட். உங்ககிட்ட பொய் சொன்னனால இந்த காதல அவங்களே உடைச்சுட்டாங்க. அதனால இப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஆனா ஐ வாண்ட் டு கால் யூ அண்ட் ஹியர் யுவர் வாய்ஸ். உங்க வாய்ஸ கேட்கணும், உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறது அவங்களோட கொள்ள ஆசை. ஆனா அவங்களுக்கே தெரியும் அவங்க பண்ண துரோகத்தினால நீங்க விலகி இருக்கீங்க. இப்ப அவங்களால உங்ககிட்ட பேச முடியாத டிஸ்ஹானஸ்டி இருக்கு, துரோகம். இது சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய துரோகம் நடந்திருக்கு. மேபி உங்கள சீட் பண்ணியிருக்கலாம். அதனால தான் அவங்க இன்னும் உங்ககிட்ட பேசாம இருக்காங்க. இதுதான் உண்மை. இது சில சமயம் உண்மை சுடும். பட் உண்மை தெரிஞ்சுக்கிறது எப்பவுமே நல்லது. அது உங்கள பாழும் கிணத்துல விழுறதுலேருந்து காப்பாத்தும். 7 ஆஃப் கப்ஸ் ஆப்ஷன்ஸ் நான் இப்ப தான் சொன்னேன். தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இது பிளேயர் எனர்ஜி. 7 ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு துரோகம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஒரு துரோகம், 2 துரோகம் இல்ல. பச்சை துரோகங்கள் நிறைய நடந்திருக்கு. இது எதுக்காக நடந்தது அப்படின்னா, நீங்க டிவைன்லி கைடட், கிஃப்டட் பர்சன் அது மாதிரி இருக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட ஏதாவது ஒரு செல்வம் இருக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட ஏதாவது ஒரு கிஃப்ட் இருக்கலாம். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம் இருக்கலாம். அதை உங்ககிட்ட இருந்து திருடுறதுக்கு தான் இப்போ திரும்ப அவங்க வர நினைக்கிறதா இருக்கலாம். இல்லைனா ரியலைசேஷன் இருக்கு. ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன். அவங்க உங்ககிட்ட பேச துடிச்சிட்டு இருக்காங்க. பாஸ்ட்ல இருந்த ஒரு கனெக்ஷன். தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் 7 ஆஃப் கப்ஸ். பாஸ்ட் ஆப்ஷன்ஸ் இல்லைனா அவங்களோட எக்ஸ் யாரோ ஒருத்தங்க இல்லைனா அவங்களுக்கு டிவோர்ஸ் போயிட்டுருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுக்குது. இது நைட் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. நைட் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி பிளேயர் எனர்ஜி. அவங்களோட பிளேயர் எனர்ஜி அதுதான் டிஸ்ஆனஸ்டி. அதுதான் அவங்கள தடுக்குது. அதில் ஏதோ ஒரு உண்மை அவங்க கிட்ட மாட்டிட்டு இருக்கு. அவங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த இட்ஸ் லைக் பிளாக்மெயில் எனர்ஜி. ஆனா இங்க என்ன பிரபஞ்சம் சொல்ல வராங்க அப்படின்னா, இது நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸ்லோவா இருந்தாலும் ஸ்டெடியா இந்த பர்சன் திரும்ப உங்ககிட்ட வரதான் முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க செய்த தவறுகளை ரொம்ப வேகமா கிளீன் அப் பண்றது. அந்த மெஸ்ஸை கிளீன் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, ஸ்கெலிட்டன் இந்த கிளாசெட் அப்படின்னுவாங்க. அதாவது நிறைய எலும்புக்கூடுகள், உண்மைகள், ரகசியங்கள் அவங்களோட அஹ், அறையோட அலமாரிகள்ல ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் கிளீன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நேரம் எடுக்கும். ஆனா அதை வேகமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய பாரமா இருக்கு. நீங்க உங்க பவர்ல ஸ்டாண்ட் பண்றீங்க. இட்ஸ் லைக் அகெயின் சிண்ட்ரெல்லா எனர்ஜி. நீங்க உங்க பவர்ல இருக்கீங்க. இப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு நாளா அவங்க வராம இருந்ததுக்கு இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனா இப்போ அது உண்மையை சொல்றதுக்கு கூட அவங்க தயாரா இருக்காங்க. இன்னுமே இந்த கிராஸ் ரோட்ல நின்றுட்டு இருந்தா அவங்கள இழக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியுது. நீங்க இவங்க சொல்ற உண்மைகளை கேட்டுட்டு நீங்க ஏத்துக்கலாம், ஏத்துக்காம போகலாம். ஆனா உண்மையை சொல்ற முடிவோடு தான் அவங்க வராங்க. ஏன்னா உண்மையை சொல்லலை, இந்த பொய்யை மறைச்சாங்க அப்படின்னா இந்த புது ஆரம்பம் அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு தெரியும். அதே சமயம் நீங்க ஒரு புது ஆரம்பத்துக்கு தயாராயிட்டீங்க. இன்னுமே இந்த விஷயங்களை அவங்க மென்னு முழுங்கிட்டு இல்லைனா சிச்சுவேஷன் மேல பழி போட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. உங்களோட பேசியே தீரணும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு அவங்க வந்தாச்சு. இல்லைனா உங்களை இழக்கணும். ரெண்டே விஷயம் தான் அவங்களுக்கு அவங்க முன்னாடி காத்துட்டு இருக்கிறது. ஒண்ணு உங்ககிட்ட பேசணும், இல்லைனா உங்களை இழக்கணும். உங்களை இழக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க தயாரா இல்லை. உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் அவங்க அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதை தடுக்க முயற்சி நடக்குது. குயின் ஆஃப் கப்ஸ். ஆனா உங்க காதல் அவங்களுக்கு உடனே கிடைக்கும்ன்ற நம்பிக்கையும் பெருசா அவங்களுக்கு இல்ல. ஏன்னா உங்க காதல் ரொம்ப செக்யூர்டா இருக்கு. ஒரு துளி கூட அதுல இருந்து சிந்தாது. அது உங்களோட காதல் யாருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இவங்க முயற்சி தான் பண்ண போறாங்க. நீங்க இந்த பர்சனாலிட்டி பிளாக் பண்ணியாச்சு. இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களை சுத்தி நிறைய அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு. இங்க ஒரு சூறாவளி. இது என்ன சொல்லுவோம், இந்த வேர்ல்ட் சுழல். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 தலை நாகம், முன்னாடி நெருப்பு. எனக்கு இந்த பிக்சர் பார்க்கும்போதுல எனக்கு சீதா மாதா ஞாபகம் தான் வரும். ஸோ நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுமோ அந்த விதத்தில் நீங்க உங்களை பண்ணிட்டே தான் இருக்கீங்க. உங்க இதயம் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. உங்க உங்க கப் ரொம்ப செக்யூர்டா இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த புது ஆரம்பம் வரப்போது. இந்த காதல் யாருக்கு உரியதோ அங்க போய் அடையுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. இப்ப எடுத்தேன் கவுத்தேன்னு நீங்க எந்த முடிவும் எடுக்க தயாரா இல்ல. உங்களோட காதலை தேடி நீங்க நிச்சயம் கண்டுபிடிப்பீங்க. அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கு. 3 ஆஃப் வாண்ட்ஸ். யூ ஆர் பிளானிங், யூ ஆர் டூயிங். நீங்க பிளான் பண்றதோட இல்லாம செயல்லையும் இறங்கிட்டு இருக்கீங்க. மேபி இந்த கெட்டவங்க இல்லைனா காமிக் பீப்புள் உங்க காதலை எங்க அதை அடைச்சு வைக்க ட்ரை பண்ணாலும் யூ ஆர் லைக் வாரியர் உமன்.
நீங்க அத தேடி கண்டுபிடிச்சு இந்த கப்ப அவங்க கிட்ட சேர்த்துற வரைக்கும் நீங்க ஓய மாட்டீங்க. 2 ஆஃப் வாண்ட்ஸ் இன்டிசிஷன் உங்களுக்கு இல்ல. இந்த இன்டிசிஷன் எனர்ஜி வந்து இந்த பெர்சனோட எனர்ஜில தான் இருக்கு. ஸோ இந்த இன்டிசிஷன் தான் அவங்கள வந்து அதல பாதாளத்துல தள்ளப்போது. இந்த காதல இழக்கிறதுக்கும் அதுதான் காரணமா இருக்க போது. அது அவங்களுக்கும் தெரியும். நீங்க இனிமே அவங்களுக்காக காத்துட்டு இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறதும் தெரியும். நீங்க வேற உங்க பயணம் பாதை மாறி போச்சு. அவங்க வந்து ரொம்ப நாளா அந்த கிராஸ் ரோட்லயே நின்னுட்டாங்க. அந்த சைக்கிள் ரிப்பீட்டிங் சைக்கிள்ஸ் வந்து அது முடிஞ்சு போச்சு. அவங்க மேபி இன்னொரு சான்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கலாம். திரும்ப நைட் ஆஃப் கப்ஸ் உங்க வாழ்க்கையில வருது. நைட் ஆஃப் கப்ஸ் அவங்க தான் உங்கள நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. டிவைன்லி கைடட் கவுண்டர் பார்ட். இவங்க வந்து கிங் ஆஃப் கப்ஸ் கிடையாது. நைட் ஆஃப் கப்ஸ் தான். இன்னும் வந்து அவங்களோட காதலோட ஆழத்தை உங்கள்கிட்ட சொல்லல. குயின் ஆஃப் பென்டிகல்ஸ், த குயின் ஆஃப் காயின்ஸ் எனர்ஜி. இது இன்னும் வெளியில வரல. பட் இந்த எனர்ஜியில தான் நீங்க இருக்கீங்க. இல்ல இந்த எனர்ஜி நோக்கி தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள வந்து நிறைய பாம்புகள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஏற்கனவே பார்த்தோம்னு சொல்ல வந்தேன். இங்க ஏற்கனவே பார்த்தோம். உங்க பின்னாடி ஒரு 5 தலை பாம்பு இருக்கு. இப்போ அந்த 5 தலை பாம்பு உங்களோட பெட் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா, நீங்க அத வளர்த்திட்டு இருக்கீங்க. ரொம்ப கேஷுவலா இந்த கார்ட் நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம் ரீடிங்ல. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். புதுசா பார்க்குறவங்களுக்கு இது என்ன அப்படின்னா, உங்கள தாக்க நினைக்கிறவங்களுக்கு வந்து அம் அது சாதிக்கவும் முடியாது. அதே சமயம் அதுக்காக நீங்க பயப்படுற ஆளும் கிடையாது. உங்கள் நோக்கி தான் காதல் வந்துட்டுருக்கு. இந்த காதலுக்காக நீங்க எதையும் செய்வீங்க. இது 3 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி. நீங்க டிவைன்லி கைடட். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இந்த காதல் வந்து இங்க அடைச்சு வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, யூ வில் கோ தி டிஸ்டன்ஸ். எவ்வளோ தூரமோ அத பயணம் பண்ணி இந்த காதல இந்த ம் ஒரு இருள் நிறைந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில கொண்டு வருவீங்க. நீங்க தான் அவங்களோட வெளிச்சம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த புது ஆரம்பம் இந்த நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியோட தான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ 2 விஷயம் பார்க்குறேன். ஒரு எக்ஸ் எனர்ஜி உங்கள நோக்கி வந்துட்டுருக்காங்க. பெரிய ஹோப்போட. அவங்களுக்கும் தெரியும். பட் அவங்க முயற்சி பண்றத நிறுத்த போறதில்ல. அடுத்தது நீங்க எங்க போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மேபி யூ ஆர் அ டிவைன் ஃபெமினன். இல்லன்னா உங்களுக்கு பிரபஞ்சத்தோட கைடன்ஸ் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா ஹெர்மிட். நீங்க யாருக்காகவும் அ வேற யாருக்காகவும் இல்ல. நீங்க கமிட்மெண்ட்க்காக காத்துட்ருக்கீங்க. 6 ஆஃப் கப்ஸ் பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். ஸோ உங்களுக்கு டிவைன் கவுண்டர் பார்ட் ஒருத்தங்க தான். அதில உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்ல. அது வந்து இந்த நைட் ஆஃப் கப்ஸ். இது யாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து. த ஃபூல் கார்ட். நீங்களும் புது ஆரம்பத்துக்காக காத்துட்ருக்கீங்க. உங்க காதலும் அதே புது ஆரம்பத்துக்காக தான் காத்துட்ருக்காங்க. நீங்க அவங்களுக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் இந்த நைட் ஆஃப் கப்ஸ் உங்கள நோக்கி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. இவங்கள தவிர இந்த இதயத்தையும் உங்களோட காதலோட அந்த குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியும் யாருக்கும் தர நீங்க தயாரா இல்ல. அது ரொம்ப செக்யூர்டா வச்சுட்ருக்கீங்க. மேபி உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டுக்கு நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும். இல்லன்னா அவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு பெட் வச்சிருக்காங்க. மேபி அவங்க வரும்போது அந்த பெட்டோட வரது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். இல்லன்னா அவங்க கிட்ட பெட் இருக்கிறது இன்னொரு கன்ஃபர்மேஷன். அவங்க தான் அவங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படிங்கிறதுக்கு. இல்லாதவங்க தட்ஸ் ஓகே. ஃபியூச்சர்ல நீங்க வாங்க போறீங்க. அவ்வளோதான். கிங் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி. இந்த பெர்சன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருப்பாங்க. அவங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி. ரொம்ப சார்மிங்கா இருப்பாங்க. அதே சமயம் ரொம்ப அறிவாளி. எடுத்தேன் கவுத்தேன் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்கள பார்த்தா ரொம்ப விளையாட்டு பிள்ளை மாதிரி இருக்கும். ஆனா வந்து ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு பெர்சன். அதனால தான் இங்க ஃபூல் கார்டும், கிங் ஆஃப் வாண்ட்ஸும் வந்திருக்கு. நீங்க அவங்கள பார்க்கும்போது, இவங்களால இதெல்லாம் செய்ய முடியுமா? இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த் இருக்கா? இல்லன்னா வந்து இவங்க அந்த அளவுக்கு யோசிப்பாங்களா? இந்த மாரி ஏதாவது ம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது அப்படின்னா, பிரபஞ்சம் சொல்றாங்க, "எஸ், ஹி கேன் டூ இட்" அப்படின்றாங்க. ஹெர்மிட் நீங்க அவங்களுக்காக தான் வழி மேல விழி வச்சு காத்துட்ருக்கீங்க. இதே விளக்கு தான் அவங்க கையில இருக்கு. கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இந்த விளக்குக்காக தான் நீங்க காத்துட்ருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு இன்னொரு சைன். உங்க கிட்ட இருக்க ஏதோ ஒரு குவாலிட்டி அவங்க கிட்டயே இருக்கும். அது இன்னொரு கன்ஃபர்மேஷன். நீங்க பார்க்குற அதே பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அவங்களும் உலகத்த பார்ப்பாங்க. மேபி ராட் ரொம்ப ஸ்பெசிஃபிக். இங்க 3 ராட் இருக்கு. மேபி உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் எல்லாம் உங்கள சுத்தி எப்பவுமே இருக்காங்க. உங்களுக்கு வழி காட்டிட்டு இருக்காங்கங்க. ஹெரஃபண்ட் இங்க வந்து பூனை இருக்கு. ஸோ இங்க பூனையும், எலியும் ஒண்ணா இருக்கு. இதுதான். உங்களுக்குள்ள இருக்க டிஃப்ரென்ஸ் உங்க உங்க காதல்ல இருக்க தடைகள் எல்லாமே விலகி, புது ஆரம்பம் நிச்சயமா நடக்கும். அதே சமயம் வந்து நீங்க 2 பேருமே ஏதோ டிவைன்லி கைடட், கிஃப்டட் பெர்சன்ஸ் அதான் நான் இங்க பார்க்குறேன். ஏன்னா 6 ஆஃப் கப்ஸ் இத இன்னும் கன்ஃபார்ம் பண்ணது என்ன அப்படின்னா, நீங்க யூ ஆர் அ ட்வின் ஃப்ளேம் ஆர் சோல்மேட். அ அந்த ஜர்னில இருக்கீங்க. யூ ஆர் இன் த ஜர்னி. பட் இதுல வந்து யாரோ இடையில வர ட்ரை பண்றாங்க. மேபி இட்ஸ் லைக் அ காமிக் மாஸ்குலின் எனர்ஜி. அவங்க வந்து இன்னுமே உங்கள விட்டு விலகி போகவோ, இல்ல உங்கள விட்டு தரவோ தயாரா இல்ல. ரொம்ப ஸ்டபர்னா இருக்காங்க. பட் அதெல்லாம் உங்கள ஸ்டாப் பண்ண போறதில்ல. நீங்க ரொம்ப முடிவோட இருக்கீங்க. எனக்கு தெரியும் யார் வரப்போறாங்க அப்படின்னு. அதுக்காக நான் என்ன பண்ணுமோ அத பண்ண போறேன்.
அதே மாதிரி தான் இந்த கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியும் உங்கள நோக்கி வர எனர்ஜில அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்டப்பனா இருக்காங்க. திஸ் இஸ் நாட் அ பிளேயர் எனர்ஜி. இது வந்து பிளேயர் கிடையாது. இது வந்து சார்மிங், அட்ராக்டிவ். மேபி பாஸ்ட்ல அவங்க இருந்திருக்கலாம். நீங்க அப்படின்னு வந்தா இட்ஸ் லைக் கமிட்மெண்ட் தான். நைட் ஆஃப் கப்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும். நீங்க காத்துட்ருக்கீங்க. அவங்க தான் உங்கள நோக்கி வரப்போறாங்க. நீங்க எங்கேயும் சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பிளாக்கேஜ் இருந்ததுன்னா, நீங்க எடுக்க போற முயற்சிகள் அந்த பிளாக்கேஜ வந்து தானா உடைச்சிடும். நீங்க கவலைப்பட தேவையில்ல. அவங்க ஃப்ரீ ஆயிட்டாங்க இப்போ. ம். இந்த மேபி நீங்க பண்ண ஏதோ ஒரு விஷயம், உங்களையே அறியாம பண்ண ஒரு விஷயம் அவங்கள வந்து இந்த இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருச்சு. இப்போ எமோஷனலா அவங்க கொஞ்சம் இம்பேலன்ஸ்டா இருந்தாலும், உங்க நோக்கி வரதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஸ்பிரிச்சுவலி கைடட். நெறையா ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னி இங்க தான் வந்து முடிவடையும். இந்த முடிவு இந்த காதல கல்யாணத்துல கொண்டு போய் முடிக்கும். ஸோ 2 பேருமே புது ஆரம்பத்துக்காக காத்துட்ருக்கீங்க. இதுதான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான இன்னொரு கன்ஃபர்மேஷன். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.